சார் சின்ன பிள்ளையில நான் நினைச்சிட்டு இருந்தேன் சார் நீங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி அப்படி. அண்ணன் தம்பிகள் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் தான் சொல்கிறோம் அதுக்கு. என்ன நல்லதா சொல்லுங்க. நல்ல சந்தோஷங்கிற கேரக்டர் அப்படின்னு கூப்பிட்டு திருச்செல்வம் அந்த கேரக்டர் நீங்கள் தான் பண்ணுறீங்கன்னு. ஐயோ என்னாலாம் முடியாது, என் ஒய்ஃப்கிட்ட கேட்கணுங்க. எனக்கு ஒரு குரு நண்பர்களாக திரைப்பட கல்லூரியில் படிச்சிருந்தாலும் அவர் கையில் விருது பெறுவது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான பெருமைமிகு விஷயமாக கருதுறேன். நீங்க அவருடைய சீரியல்ல உங்களுக்கு எது பெஸ்ட் நீங்க சொல்லுங்க. சார் வந்து உங்களோட சீரியல் எது பெஸ்ட் சார்? மெட்டி ஒலி. மெட்டி ஒலி. கோலங்கள் எதிர்நீச்சல் என்னோட ஃபேவரட். என்ன சார் எல்லாமே மணிமேகலை. எனக்கு சின்ன பிள்ளைல இருந்தே ஒரு டவுட். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த டவுட் இருந்தது. இப்போ ரெண்டு பேருமே கருப்பு சட்டை, ரொம்ப வருஷம் கழிச்சு ரெண்டு பேரும் ஒரே மேடையில் ஒண்ணா பார்க்குறோம். நான் கேட்டுறவா? கேட்டுறியா? சார் சின்ன பிள்ளையில நான் நினைச்சிட்டு இருந்தேன் சார் நீங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி அப்படின்னு. இல்லாமல் இருக்கக்கூடிய அண்ணன் தம்பிகள் ஒன்றா பிறக்கலை, நண்பர்களாக தான் அறிமுகமானோம். திரைப்பட கல்லூரியில் நான் ஜாயின் பண்ணிட்டேன். நான் ஆக்சுவலாக சவுண்ட் இன்ஜினியரிங் பிரிவில் தான் படித்தேன். ஒரு 3 மாதம் கழித்து ஒருத்தரை சந்தித்தேன். நான் கிளாஸ் ரூமுக்கு வெளியில் ஒருத்தர் தூரமாக நின்றுட்டு இருந்தார். நின்று அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தார். அவர் ஞாபகம் இருக்கான்னு தெரியல. என்னை கூப்பிட்டு இருந்தாங்க, இங்கே என்ன சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு கேட்டார். இப்போ எங்களெல்லாம் அப்போ நான் நினச்சிட்டேன் அது எங்களை தான் ரேக்கிங் பண்ணிட்டு இருந்தாங்க சீனியர்ஸ் எல்லாம். சரி இவர் யாரோ புதுசாக வந்திருக்காருன்னு அவர்கிட்ட பேச்சு கொடுக்கும்போது அவர் டைரக்ஷனில் ஜாயின் பண்ணிட்டு 3 மாதமாக ஹோம் சிக்னால வராமல் இருந்திருக்காரு. வீட்டில் அவர் வர்றதுக்கு அப்படித்தான் எனக்கு சொன்னது, ரொம்ப ஊரை விட்டு வர முடியல அப்படின்னு சொல்லி. அப்புறம் அந்த ஒரு வருடத்தில் அப்புறம் எல்லாரும் ரொம்ப நெருங்கி பழகி. அதுவும் ஒரு காரணம். இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா, ஃபிலிம் இன்ஸ்டியூட்னாக்கா நம்ம வந்து படங்களை பற்றி படிப்போம், ஸ்கிரிப்ட் இருக்கும், அதை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு ஒரு ஆர்வத்தில் வந்தோம். ஏன்னா நான் படித்தது சுவாலஜி. அதில் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் அலர்ஜியாக இருந்துச்சு. மொதல் வருஷம் ஃபிலிம் இன்ஸ்டியூட் வந்தாக்கா ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரி தான் இருந்துச்சு. அத்தோடு தெரிச்சு ஓடிட்டேன். நான் போய் டிரான்சிஸ்டர்லாம் சொல்லி கொடுத்தாங்க. சரி இதுவா சினிமா நம்பி வந்தப்போ கொஞ்சம் பயம் இருந்தது. அப்படி அறிமுகமாகி அந்த நட்பு தொடர்ந்தோம். அந்த Men in Black அந்த காஸ்டியூம் அது வந்து கோஇன்சிடென்ஸா அமைஞ்சது தானா? தெரியவே இல்லை. நான் இப்போ முதல்ல ஒன்று போட்டு யதார்த்தமாக அப்புறம் எடுத்து ஒன்று மாட்டினேன். அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே பிளாக்ல இருக்காங்க. ஆக்சுவலி இவர் வர்றது எனக்கு தெரியவே தெரியாது. இப்போ எங்கள் 2 பேருக்குமே தெரியல. அண்ட் திருமுருகன் சார், நீங்கள் ஒரு சில வார்த்தைகள் திருச்செல்வம் சாரை பற்றி நாங்கள் கேட்கணும்னு விரும்புகிறோம். ஏன்னா நீங்கள் 2 பேரும் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஒருத்தவங்க நிறைய தெரிஞ்சிருக்கும், ரொம்ப காலமாக வந்து ஒன்றா இருந்திருக்கீங்க. ஸோ நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் சாரை பற்றி தெரிஞ்சுப்போம். ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் தான் சொல்கிறோம் அதுக்கு. என்ன நல்லதா சொல்லுங்க. நல்ல ஏன்னா எங்களுக்குள்ள நிறைய ஹியூமரஸான விஷயம் நிறையா இருக்கு. அப்போ வந்து நான் வந்து ரேடன் டிவிக்காக காவிரின்னு ஒரு சீரியல் ஆரம்பிச்சிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் வந்து அப்போ வந்து இவர் பிரசாத் லேபில் வந்து சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட்டா. ஏன்னா என்னோட டிப்ளமோ ஃபிலிமுக்கு இவர் தான் சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட். அப்போ ப்ராசஸிங் படித்தவர் டைரக்டர் விக்ரமாதித்தன். நாங்கள்லாம் ஒரே செட்டு. அவரும் இன்னைக்கு மிகப்பெரிய டைரக்டராக இருக்கிறாரு விக்ரம். அப்போ வந்து இவர் ரிசீம் எடுத்துகிட்டு வந்தார். நான் வந்து உங்கள்கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேரணும். ஏங்க வந்து சேர வேண்டியதானே, இதுக்கு ரிசீம் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா காவேரியில் ஒர்க் பண்ணார், மெட்ரியூலில் ஒர்க் பண்ணார். எனக்கு மறக்க முடியாத விஷயம் என்னென்னா, மெட்ரியூலியில் இவரை கூப்பிட்டு ஒரு கேரக்டர், மெயினான கேரக்டர் பண்ண வைக்கலாம், சந்தோஷங்கிற கேரக்டர் அப்படின்னு கூப்பிட்டு திருச்செல்வம் அந்த கேரக்டர் நீங்கள் தான் பண்ணுறீங்கன்னு. ஐயோ என்னாலாம் முடியாது, ஏங்க முடியாது, என் ஒய்ஃப்கிட்ட கேட்கணுங்க. அப்புறம் கேட்டு ஒரு வழியா ஒய்ஃப்கிட்ட கன்வின்ஸ் பண்ணிட்டேங்க, என் பொண்ணுகிட்ட கேட்கணுன்னாரு. அடுத்து கேட்டு அவர் நடிக்க வைக்கிறதுக்குள்ள நான் தாங்க டென்ஷன் ஆனேன்.